டேய் அதான் நீ மேடம் சுத்தல ஜப்பால்னு அப்படியே லுங்கில பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன். ஆமா யார் இவன்? எதுக்கு புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கொய்யால அத்தானே பார்த்தேன். நான் என்னடா ரொம்ப நேரமா இங்க வந்து உக்காந்துனுக்குறேன்னு. சார் இவனெல்லாம் யாரும் பிடிக்கல. இந்த நாய் நைட்டு நம்ம கிட்டே வந்து சரக்குக்கு தண்ணி கேட்குறான். அதனால தான் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். மேடம் நான் ரொம்ப பேசுறீங்க. அந்த காகி சட்டைக்கு தான் மதிப்பு, தொப்பில் இருக்குதுல அந்த அசோக நந்தவனம் சின்னத்துக்கு தான் மதிப்பு. அசோக நந்தவனமா? டேய் அது அசோக சின்னம்டா. சே 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 இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ஒயின் ஷாப்பா? ஒரே குடிகார பாயெல்லாம் இருக்காளே. யாரா பார்த்து குடிகாரன் என்ன ஆச்சு கோயினா இடுவோன்னு. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்ட். டேய் சுமாரா கவனிக்க மாட்டியா நீ? சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நேக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா யார் மேல? அரசாங்கத்து மேல. என்னது அரசாங்கத்து மேலயா? முன்னெல்லாம் என்னோட எக்ஸலுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 100 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். இப்பெல்லாம் 94 தான் தருது. டேய் என்ன அந்த வண்டிலாம் இருக்காடா? சத்த வாயை மூடுறீங்களா? சார் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 85 ரூபா 48 பைசா சார். இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க சைக்கிள்ல தான் போகணும். நீ அந்த எக்ஸல்ல போட்டு சைக்கிள்ல போலாம்டா குடிமி பையா. மறுபடியும் ஏத்துறாங்களா? எனக்கு இதே வேலையா போச்சு. சார் போலீஸ் சார். சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்புறம் பார்க்கலாம். அதானே பார்த்தேன். நான் கூட என்னட்டா பைக்கு மைலேஜே தர மாட்டேன்னு அடிக்கடி சர்வீஸ் விட்டுருந்தா கோயால பெட்ரோல் ஏற்றுறீங்களா நீங்க? அதே பெட்ரோல் வாங்கி கொளுத்துறோம் உங்க எல்லாரும். சார் அங்கே பாருங்க. நான் தான் கொடுப்பேன் சார். ஒவ்வொருத்தரா கொடுங்க. அவர் எங்க போக போறார்? இதனாடா புது பிரச்சனை? யாரா அந்த பேரு போகாது? சரி என்ன பிரச்சனை? சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்க யார் மேல? இவன் மேல. நான் தலை டீக்கல்ல பஜ்ஜி போடுற மாதிரி கையை ஆட்டினே இருக்க. நைட்டு பப்ஜியில் ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, அதான் இப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். சார் இவன் தான் தாங்க முடியல சார். ஒரே பப்ஜினே இருக்கான். வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்க ஆப்பிள்லாம் கூட விட்டு வைக்க மாட்டான் சார். தூக்கி அடிக்கிறான். ஆப்பிள்லாம் தூக்கி அடிக்கிறானா? சார் அதெல்லாம் ஆப்பிளா சார்? ஏதோ குப்பை தொட்டில இருந்து பொறின்னு வந்துக்கிறான் சார். அது ஆப்பிள் மாதிரி இல்லை சார். அதெல்லாம் மனசு துணுவானா அந்த ஆப்பிள? ஸ்டெப்ஸ்ல கூட இறங்க மாட்டான் சார். குச்சி போறான். நீ தவளவா கங்காராடா குச்சி போறியாமா? சார் இவன் மட்டும் ஒழுங்கா ஏதோ மியூசிக் எழுதியான். கிட்ட வந்தா கூட உரசாத உசுரத்தான் அல்சாத துணியத்தான் பாட்டெல்லாம் படியே சாவச்சிட்டு இருக்கா சார். நைட்டு தூங்கவே முடியல சார். இவன் கார்ல போகும்போது கூட வெளில எனிமி வராங்க. எட்டி பார்த்தே வரான் சார். இவன் ஓடுற கார்ல இருந்து இறங்கி டான்ஸ் ஆடுறான் சார். கேட்டா ஏதோ கீக்கி சேலஞ்சா, கர்மாந்திரம் சேலஞ்சு. போராட்டமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்களா அவனுங்க? இதோ வரது இப்போ வரும் சார். இப்போ வரும் சார். கொஞ்ச நேரத்தில் வந்து இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு சொல்லிட்டா. போதையில் இருக்குன்னு பார்க்காதீங்க. நிறைய பேர் போதையில் தான் கரெக்டான முடிவு சொல்லுவாங்க. தம்பி நீ தைரியமா போ. எவ்வளோ ஏற்றுவாங்க பெட்ரோல் விலை? 99 ரூபா 99 பைசாக்கு மேலே ஒத்த பைசா ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே மிஷினில் டிஜிட் போகிறதுக்கே இடம் இல்லை. அவங்களால ஏற்ற நினச்சாலும் ஏற்ற முடியாது. மிஷின் தான் மாற்றி ஆகணும். உங்கள் 2 பேருக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் இருக்க ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபோனை ஹேங் ஆகாமல் இருக்கும்.